அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் செல்லும் மெட்ரோ ரயில் தடத்தில் உள்ள தண்டவாளத்தில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ் சரவணன், விவரங்களை வழங்கலாம். சென்னை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் நோக்கி செல்லக்கூடிய மெட்ரோ வழித்தடத்தில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். விம்கோ நகர் செல்லும் மெட்ரோ ரயிலும் விமான நிலையத்திலிருந்து கோயம்பேடு வழியாக சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய மெட்ரோ ரயிலும் இந்த பழுதின் காரணமாக ஒரே நடைமேடையில் இயக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த பழுது சரி செய்யப்பட்ட நிலையில் வழக்கம் போல இரண்டு வழித்தடங்களில் இரண்டு தண்டவாளத்திலும் தற்பொழுது இந்த மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தின் நடைமேடை ஒன்றில் இருந்து இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களும் தற்போது வழக்கம் போல இயங்க தொடங்கியிருப்பதாகவும் இதனால் மெட்ரோ ரயில் சேவை வழக்கம் போல செயல்பட தொடங்கியிருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பிலே கூறுகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் விடுமுறை தினம் என்பதால் நெரிசல் மிகு நேரம், நெரிசல் மிகு இல்லாத நேரம், இரவு நேரம் என மூன்று முறையாக மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பிலே கூறியிருந்தார்கள். அதாவது 7 நிமிட இடைவெளியில், 10 நிமிட இடைவெளி, 15 நிமிட இடைவெளி என 3 நேரப்படி மெட்ரோ ரயில் சேவை வழக்கம் போல இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பழுதின் காரணமாக விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் செல்லக்கூடிய அனைத்து மெட்ரோ ரயில்களும் சிறிது தாமதமாக இயக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த தண்டவாளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட பழுது சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கம் போல அனைத்து வழித்தடங்களிலும் மெட்ரோ ரயில் சேவை வழக்கம் போல செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் மெட்ரோ ரயில் தரப்பாக கூறுகிறார்கள். அனைத்து இடங்களிலும் தற்பொழுது மெட்ரோ ரயில் சேவை வழக்கம் போல செயல்பட தொடங்கியிருக்கிறது.